and tell somebody Jesus mission movement. போய் சொல்லுங்கள் இயேசுவை அர்ப்பணி இயக்கம். யார் நமது காரியமாய் போவான் அறுப்பு மிகுதி. என் இந்தியா என் தேவாதி தேவனுக்கே என்ற தாகத் தேடலுடன் தேடி அலைவோரின் எழுச்சிச் சங்கமமே போய் சொல்லுங்கள் அருட்பணி இயக்கமாகும். Go and tell somebody. அலுவலக முகவரி Go and tell somebody missionary movement. Plot number 81 Bharati Nagar 5 KTC Nagar North Tirunelveli 627011. Cell 9941 24213. பாலனை கண்ட
அதிசயராகம் ஆர்ப்பரிப்போடே தூதரின் கூட்டம் அவர் பாட்டினிலே ஒரு அதிசயம் அது தெரிந்திடுதே புது ரகசியம் உலகில் வந்தார் மேசியா, 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 மேசியா. கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே கோ அண்ட் டெல் சம்படி ஜீசஸ் என்ற மிஷனரி ஸ்தாபனத்தின் சார்பாக இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். வேத புத்தகத்தின் அதிசயங்கள், அற்புதங்கள், கணக்கற்ற சம்பவங்கள், இதிலே இந்த நாளிலே குறிப்பிட்ட ஒரு 2 வசனத்தின் மூலமாய் ஒரு சில காரியங்களை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதற்கு ஆதாரமாய் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தின் 50ஆம் 51ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா 24ஆம் அதிகாரம் 50ஆம் 51ஆம் வசனங்கள். பின்பு இயேசு பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். பின்பு இயேசு பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளும் முதல் காரியம், ஆண்டவர் தம்முடைய உலக வாழ்க்கையை நிறைவு செய்யும் கடைசி தருணம். 33.5 ஆண்டுகால வாழ்க்கை நிறைவு பெற ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் உண்டு. ஒருவேளை ஒரு சில மணித்துளிகள், மணி நேரம் இருந்திருக்கலாம். கடைசியாக அவர் செய்த காரியம், இந்த உலகை விட்டு கடந்து செல்லும் முன்பாக ஆண்டவர் செய்த காரியம், ஆசீர்வதித்து விட்டு சென்றார். ஆசீர்வாதம் என்ற வார்த்தை இன்று கிறிஸ்தவ சமுதாயத்திலே மிக மிக அதிகமாக பயன்படுத்தப்படும் ஒரு வார்த்தையாகும். எங்கே பார்த்தாலும், எங்கே கேட்டாலும் ஆசீர்வாதம்தான். ஆசீர்வாதம்தான் மிக அதிகமான நேரத்தையும் காலங்களையும் வார்த்தைகளையும் ஆக்கிரமித்திருக்கிறது என்றால் மறுக்க முடியாது. எனவே இந்த ஆசீர்வாதத்தை குறித்து சற்று ஆழமாக பார்ப்பது அவசியமாயிருக்கிறது. உலக பிரகாரமான ஒரு மனுஷனுடைய அல்லது ஒரு வயோதிபருடைய கடைசி நேரம், வழக்கில் என்ன வார்த்தை சொல்வார்கள்? தொண்டை குழிக்குள்ள கிடக்கு, இப்போவோ அப்போவோன்னு தெரியல. அதாவது உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது. ஒரு சில நேரங்களிலே ஒரு உயிர் பிரிந்துவிடும், அதில் சந்தேகம் கிடையாது. அது ஒரு சில நொடிகளாக இருக்கலாம், ஒரு சில நிமிடங்களாக இருக்கலாம், ஒருவேளை ஓரிரு மணி நேரங்களாக கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட காலகட்டங்களிலே அந்த முதியவரை சுற்றி பிள்ளைகள், மருமக்கள், பேரப்பிள்ளைகள் ஒரு கூட்டமே நிற்கும். அப்பா கடைசியில் என்ன சொல்ல போகிறாரு, தாத்தா என்ன சொல்ல போகிறாங்க என்று ஆவலோடு காத்திருப்பார்கள். ஒருவேளை அவர் அந்த வேளையிலே எதை வாய்விட்டு சொன்னாரோ அதை அப்படியே பின்பற்ற வேண்டும் என்பதிலும் கூட வைராக்கியமாயிருப்பார்கள். ஏனென்றால் அப்போ கடைசி ஆசை, அப்பாவுடைய ஆசை, அதை நிறைவேற்றாமல் என்ன நியாயம் இது, அவர் சொன்னதை கண்டிப்பாக செஞ்சே தீர வேண்டும் என்றெல்லாம் துடிக்கும் இன்றைய சமுதாயம். உலக பிரகாரமான ஒரு மனுஷனுடைய கடைசி வார்த்தைக்கு அத்தனை முக்கியத்துவம் கொடுக்கப்படும். ஆனால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கடைசி நிகழ்வுக்கு, கடைசியாக அவர் செய்த காரியத்திற்கு எத்தனை முக்கியத்துவம் இருந்திருக்க வேண்டும். யாரை அவர் பெத்தானியா வரைக்கும் அழைத்து சென்றார்? 33ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு. யாரை அழைத்து சென்றார்? 11 பேர் அவர்களோடு கூடியிருந்த ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தை குறித்து வேதத்தில் எழுதப்படவில்லை. யார் இந்த கூட்டம், இந்த கூட்டத்தில் யார் யாரெல்லாம் இருந்தார்கள் என்பது அறியப்படாத ஒன்று, எழுதப்படாத ஒன்று. ஆனால் இந்த 11 பேர் யார் என்று நமக்கு நன்றாகவே தெரியும். யூதாஸ் காரியத்தை தவிர
மற்ற 11 பேர், 11 சீஷர்கள். இந்த 11 சீஷருடைய பெயரையும் ஒருவேளை அநேகரால் என்று சொல்ல முடியாவிட்டாலும் அதில் ஒரு சிலரை யாரும் மறக்க முடியாது. குறிப்பாய் சேவல் 2 முறை கூவதற்கு முன்பாக ஆண்டவரை 3 தடவை மறுதலித்த ஒரு பேதுரு, உம்முடைய காயம்பட்ட கரத்திலே என் விரலை போட்டு பார்த்தாலொழிய உம்மை நம்ப மாட்டேன் என்று சொன்ன தோமா, கடைசி நேரத்திலே தங்கள் உயிருக்கு பயந்து ஆண்டவரை அப்படியே விட்டு ஓடிப்போன கோழைகளான மற்ற சீஷர்கள். இதற்கு மத்தியிலே ஆண்டவரோடு என்னையும் சிலுவையில் அறைந்தால் நான் ஆயத்தம் என்று சிலுவையின் அடியிலே காத்திருந்த யோவான். இப்படி பல தரப்பட்ட மனிதர்களை ஒன்றாக வைத்து ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அனைவருக்கும் ஒரே ஆசீர்வாதம் தான். உலக பிரகாரமாக பார்ப்போமானால் என்ன செய்திருக்க வேண்டும்? தன் உயிரையும் பயணம் வைத்து ஆண்டவரோடு நின்ற யோவானுக்கு நிறைவான ஆசீர்வாதம். ஓடிப்போனவர்களுக்கு அவசியம் இல்லை. சந்தேகப்பட்டவனுக்கு குறைவாய், மறுதலித்தவனுக்கு வேண்டாம். இதுதான் உலகம். குடும்பங்களிலே எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் கடைக்குட்டி பிள்ளைக்கு தனி மரியாதை, அதற்கு எல்லாம் தனிதான், எல்லாம் ஸ்பெஷல் தான். இதை நாம் குடும்பங்களிலே பார்க்கிறோம், தவறில்லை. ஆனால் ஆண்டவரோ அப்படி செய்யவில்லை, அனைவரையும் ஒன்றாகவே ஆசீர்வதித்தார். ஒருவேளை புரிந்து கொள்வதற்காக வெளியே மழை பெய்வதாக வைத்துக்கொள்வோம். இந்த நாட்களின் மழை அல்ல, நோவா காலத்து மழை நிறைவாய் பெய்து கொண்டிருக்கிறது. நம் கரத்திலே ஒரு செம்பை எடுத்துகிட்டு போனால் செம்பு நிறைய தண்ணி கிடைக்கும், வாளி எடுத்துகிட்டு போனால் வாளி நிறைய கிடைக்கும், ட்ரம் எடுத்துகிட்டு போனால் ட்ரம் நிறைய கிடைக்கும். அதை போலத்தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வெளியே நிறைவாய் பரிபூர்ணமாய் 24 மணி நேரமும் கொட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ள செல்லும் நீங்களும் நானும். நம்மிலே உள்ளவன் இல்லாதவன், படித்தவன் படிக்காதவன், விசுவாசி அவிசுவாசி, பணக்காரன் ஏழை, கணக்கற்ற பாகுபாடுகள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவரோ எந்த விதமான பாரபட்சமும் இன்றி, பாகுபாடுகளும் இன்றி அனைவருக்கும் 24 மணி நேரமும் நிறைவாய் தம்முடைய ஆசீர்வாதத்தை கொட்டி கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள்ள செல்லும் நம்மிலே எந்த விசுவாச அளவை நாம் கரத்திலே எடுத்து செல்கிறோமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் கிடைக்கும். இந்த அநேகர் கரத்தில் ஸ்பூனை எடுத்துட்டு போய் வாளி நிறைய கிடைக்கும்னு நினைக்கிறாங்க, ஒரு காலம் கிடைக்காது. எனவே தான் வேதத்திலே பல இடங்களிலே இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறாயா? ஆம் ஆண்டவரே விசுவாசிக்கிறேன் என்ற பதில் சொன்ன உடனே உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவது. அவரிடம் பெற்றுக்கொள்ள செல்லும் நம்மில் காணப்படும் விசுவாச அளவின்படி மாத்திரம்தான் நாம் பெற்றுக்கொள்கிறோம். எனவே விசுவாச அளவை குறித்து வேதத்திலே பல இடங்களிலே பார்க்கிறோம். குறிப்பாய் ஒரு வசனம், கடுகளவு விசுவாசம் இருந்து இந்த மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொன்னால் அது அப்படியே நடக்கும். கடுகளவு விசுவாசத்திற்கு மலையை பெயர்த்து எடுக்கும் சக்தி இருக்கிறது. அப்படியானால் நம்முடைய விசுவாசத்தின் அளவு என்னவாக இருக்க முடியும்? புரிந்து கொள்வோம். விசுவாசத்திலே மிக மிக குறைவாய் பின்தங்கி கிடப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இன்று விசுவாசம் யாரிடம் அதிகமாய் இருந்தது? விசுவாசத்தில் இன்று நாம் வல்லவர்களாய் மாறுவதற்கு நமக்கு முன்மாதிரியாய் கொள்ள வேண்டிய நபர் யார்? ஆண்டவர் ஆசீர்வதித்த அந்த பாத்திரத்தை குறித்து இப்பொழுது பார்க்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆதியாகமம் 12:2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன்,
நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆண்டவர் ஆபிரகாமை இப்படித்தான் ஆசீர்வதித்தார். எப்படி? நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஆசீர்வதித்தார். ஆசீர்வாதத்திற்கும் ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்பதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. மிகப்பெரிய வித்தியாசம். முதலாவதாக ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் என்பதை மாத்திரம் பார்க்க போகிறோம். ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிப்பதற்கு அவனிலே ஒரு சில குணாதிசயங்களை கண்டார். முதலாவது குணாதிசயம் ஆபிரகாமிலே காணப்பட்ட விசுவாசம். அந்த நாளிலும் இந்த நாளிலும் எந்த நாளிலும் யாரிடமும் காணப்படாத, காண முடியாத ஒரு விசுவாசம். எனவேதான் ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்பட்டான். அப்படி என்ன விசுவாசத்தை ஆண்டவர் ஆபிரகாமிலே கண்டுவிட்டார்? ஆபிரகாமுக்கு 75 வயதாயிருக்கும் பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து ஒரு வாக்கு பண்ணினார். நான் உனக்கு ஒரு குமாரனை தருவேன், அந்த குமாரன் மூலமாய் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலத்தனையாகவும் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணினார். எப்படிப்பட்ட வாக்கு அது? 75 வயதிலே நான் உனக்கு ஒரு குமாரனை தருவேன், அந்த குமாரன் மூலமாய் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலத்தனையாகவும் ஆசீர்வதிப்பேன் என்ற வாக்கு. 75 வயது ஆபிரகாமுக்கு. சாராளுக்கு 65 வயது என்று வேதம் சொல்லுகிறது. 65 வயதிலே ஒரு பெண் கற்பம் தரித்து குழந்தை பெற்றுக்கொள்வது என்பது மருத்துவ விஞ்ஞானம் மிகவும் முன்னேறிய இந்த நாளிலும் சாத்தியம் கிடையாது. இந்த நாளிலும் 65 வயதிலே ஒரு பெண் கற்பம் தரித்து குழந்தை பெற்றுக்கொள்வது சாத்தியமே இல்லாத ஒரு காரியம். அப்படிப்பட்ட உலக பிரகாரமாக நடக்கவே முடியாத ஒரு காரியத்தை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார். அதை அவன் விசுவாசித்தான். அந்த காரியம் தன் வாழ்வில் நடக்கும் என்று 25 ஆண்டுகள் காத்திருந்தான். 25 ஆண்டுகள். இன்று நாமும் கூட ஒரு சில காரியங்களை ஆண்டவரிடம் கேட்டுவிட்டு காத்திருக்கிறோம், ஆண்டவர் தருவார் என்று. எப்படிப்பட்ட காரியம்? குடும்பத்தின் சாதாரண தேவைகள், பொருளாதார தேவை, பிள்ளைகளுடைய கல்வி, பிள்ளைகளுடைய சுகம், வயது பெற்றோருடைய வியாதியின் மத்தியிலே விடுதலை, நல்ல படிப்பு, நல்ல வேலை, நல்ல வருமானம், நல்ல வாழ்க்கை, நல்ல குடும்பம், நல்ல பிள்ளைகள், நல்ல பேரப்பிள்ளைகள் என்று பல காரியங்களுக்காக காத்திருக்கிறோம். இவை அனைத்தும் உலக பிரகாரமாக நடக்கக்கூடிய அற்பமான காரியங்கள், சாதாரணமான காரியங்கள். இந்த காரியங்கள் கூட நம் வாழ்க்கையிலே நடக்கும் என்று எத்தனை காலம் நம்மால் காத்திருக்க முடிகிறது? நாட்கள், வாரங்கள், மாதங்கள், வருடங்கள், வாய்ப்பே இல்லை. சில மாதங்களை தாண்டோன்னே எங்க ஆண்டவர் தரப்போறாரு என்று நம்முடைய விசுவாசத்திலே அப்படியே விழுந்து போகிறோம். எதற்காக காத்திருக்கும் பொழுது? உலக பிரகாரமாக நடக்கக்கூடிய சாதாரண காரியங்களுக்காக காத்திருக்கும் பொழுதே நம்மால் விசுவாசத்தில் நிலைத்திருக்க முடியவில்லை. ஆபிரகாமோ நடக்க முடியாத காரியம் தன் வாழ்வில் நடக்கும் என்று 25 ஆண்டுகள் அவனால் காத்திருக்க முடிந்தது. எனவேதான் அவனை விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கிறோம். இன்று தேவை ஆபிரகாமிலே காணப்பட்ட விசுவாசம். நடக்கக்கூடாத, நடக்க முடியாத, சாத்தியமே இல்லாத காரியம் கூட என் வாழ்க்கையிலே நடக்கும். என் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். வேத வசனங்கள் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறது. வார்த்தையின் மூலமாய் ஆண்டவர் எனக்கு தெளிவாய் சொல்லி இருக்கிறார், இது நடக்கும். காத்திருக்க வேண்டும். விசுவாசத்தோடு, விசுவாசத்தில் வல்லவர்களாய் வாழ அழைக்கப்படுகிறோம். இது ஆபிரகாமிலே கண்ட முதல் குணாதிசயம். இரண்டாவது குணாதிசயம், இப்படி அதிசயமாய் பெற்ற பிள்ளை 75 ஆண்டுகள், 75 வயதிலே வாக்கு பெற்று 25 ஆண்டுகள் காத்திருந்து 100வது வயதிலே பெற்ற ஆண் பிள்ளை. அந்த நாட்களிலே ஆண் பிள்ளைக்கு அவ்வளவு மரியாதை, அவ்வளவு மதிப்பு. ஒருவேளை இந்த நாட்களிலே பெண் பிள்ளைகளுக்கு மரியாதையும் மதிப்பும் இருப்பது மறுக்க முடியாத உண்மை. பெண் பிள்ளைகள் இருந்தால் பரவாயில்லையே என்று ஆதங்கப்படும் காலத்திலே வாழ்கிறோம். அன்று அப்படி அல்ல. ஆண் பிள்ளை, ஆண் பிள்ளைதான்.
எனவே அப்படி பெற்ற ஆண் பிள்ளையை ஆபிரகாம் எப்படி வளர்த்திருப்பான்? உயிரை கொடுத்து வளர்த்திருப்பான். ஒரு நாள் சொப்பனத்திலே ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தோன்றி, உன் ஏக புத்திரனை எனக்கு பலியாய் கொடு என்று கேட்கிறார். ஈசாக்கை பலியிடும்படியாய் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொப்பனத்தில் தோன்றி கேட்கிறார். எப்படி இருந்திருக்கும் ஆபிரகாமுக்கு? வாசிக்கும் போது அவனுடைய அருமை தெரிவதில்லை. யோசிக்கணும். துடிச்சிருப்பான். ஆண்டவரை பார்த்து அவன் எந்த கேள்வியும் கேட்டதாக வேதத்தில் எழுதப்படவில்லை. ஆனால் நான் யோசிக்கும் பொழுதெல்லாம் ஆபிரகாம் அழகா ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கலாமே, கேட்காம விட்டுட்டானே. கேட்கலையே. ஏன்? என்ன கேட்டிருக்க வேண்டும்? ஏசப்பா, நான் உங்களுக்கு உன்னை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். என் மேலே கோவப்படாதீங்க. ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். என்னுடைய 75வது வயதிலே என்னை அழைத்து, நான் உனக்கு ஒரு குமாரனை தருவேன், அந்த குமாரன் மூலமாக உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலத்திலாக ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே, இப்ப அந்த குமாரனை பலியிட கேட்கிறீரே. பலியிட்ட பின்பாக மீண்டும் ஒரு குமாரனை தருவீரோ? அந்த குமாரன் மூலமாக என் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலத்திலாக ஆசீர்வதிப்பீரோ என்று கேட்டிருக்கலாம். தப்பே கிடையாது. ஆனா கேட்கல. ஏன் கேட்கல? இன்று நீங்களும் நானும் ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்க கூடாது என்ற ஒரே ஒரு காரணத்தினால். ஆபிரகாம் கேட்ட அன்னைக்கு நம்மளும் கேட்போம். அன்னைக்கு ஆபிரகாம் கேட்கல. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். பிரியமானவர்களே, நிபந்தனை அற்ற கீழ்ப்படிதல், கேள்வி கேட்காத கீழ்ப்படிதல். ஆண்டவர் என்ன சொன்னாலும் கீழ்ப்படியணும். அதிசயமாய் பெற்ற பிள்ளைய பலியிட கேட்கிறார். சரி, பலியிடுகிறேன். அடுத்த நாள் காலைல புறப்பட்டான். சாராள்கிட்ட சொன்னீங்கன்னா என்ன நடந்திருக்கும்? உங்க கிறுக்கு பிடிச்சி போச்சா ராத்திரி? பிள்ளைய பலியிடணுமா? என்னவெல்லாம நடந்திருக்கும். ஒருவேளை சாராளிடம் பொய் சொல்லிவிட்டு போயிருப்பான். 2 நாள் பிரயாணம், பிக்னிக் போல, எக்ஸ்கர்ஷன் போல, டூர் போல பிள்ளையை பலியிட போகிறான். பெரியமானவர்களே, எப்படி இருந்திருக்கும் அவனுக்கு? குறிப்பிட்ட இடத்துல வேலைக்காரனை நிறுத்திவிட்டு அப்பனும் மகனும் மட்டும் நடக்கிறாங்க. ஈசாக்கு தலையில விறகு கட்டு, கையில கத்தி. கேட்க அப்பாவை பார்த்து, அப்பா விறகு இருக்கு, கத்தியும் இருக்கு, பலிக்கு ஆட்டுக்குட்டியை காணுமப்பா. இந்த கேள்வி கேட்கும் பொழுது ஆபிரகாமுக்கு எப்படி இருந்திருக்கும்? நீ தாண்டா ஆட்டுக்குட்டி. உள்ளம் சொன்னது, வாய் சொல்லிச்சு, ஆண்டவர் பார்த்துக்கிட்டு வருப்பா. பலிபீடத்தின் அருகிலே ஈசாக்குடைய கரங்கள் கட்டப்பட்டது. இப்பக்கு ஈசாக்கு தெரிஞ்சு போச்சு, ஆட்டுக்குட்டி வேற யாரும் இல்லை, நான் தான். இந்த நாட்களின் வாலிபனாக இருந்தா என்ன நடந்திருக்கும்? தன்னை காப்பதற்காக தன் தகப்பனையே வெட்டி போட்டிருப்பான். இல்லைன்னா தகப்பன நல்லா 4 கேள்வி கேட்டிருப்பான். உங்க ஆண்டவர் கேட்டா எவரையாவது வெட்டிட்டு போறதுக்கு நான் தான் கிடைச்சனா? என்ன வேண்டுமானாலும் நடந்திருக்கலாம். ஆனால் ஈசாக்கு பலிபீடத்தில் படுத்தான். பெரியமானவர்களே, எப்படி ஆண்டவருக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்தானோ அதை போலவே ஆபிரகாமுக்கு ஈசாக்கு கீழ்ப்படிந்தான். எங்க அப்பா என்ன செஞ்சாலும் அது சரியாத்தான் இருக்கும். எங்க அப்பா ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார். என்னை வெட்டி போட்டாலும் அது சரியாகத்தான் இருக்கும். என்று எத்தனை இல்லங்களிலே பெற்றோர் பிள்ளைகள் உறவு இப்படி இருக்கிறது. எங்க அப்பா என்ன சொன்னாலும் கரெக்ட் தான்யா. யாரை பார்த்து சொல்றீங்க? எங்க அம்மாவை பத்தியா? போங்க ஐயா. உள்ள ஒண்ணு வச்சு வெளியே பேசுற அம்மா எங்க அம்மா இல்லையா? எத்தனை பிள்ளைகள் இன்னைக்கு சொல்ல முடியும்? தன் தகப்பனை குறித்தும் தாயை குறித்தும் எத்தனை பேர் இன்னைக்கு வைராக்கியமா சொல்லும் அளவுக்கு பெற்றோர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்னைக்கு ஆபிரகாம் வாழ்ந்தான். பெரியமானவர்களே, தன் மகனாகிய ஈசாக்கு அப்படி வளர்த்தான். பெரியமானவர்களே, இன்றும் குடும்பங்கள் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று வேதம் எதிர்பார்க்கிறது, ஆண்டவர் எதிர்பார்க்காரு. குடும்பங்கள் நல்ல குடும்பங்களாக இருக்க வேண்டும். பெற்றோர் பிள்ளைகள் உறவு அப்படி இருக்கணும். ஆபிரகாம் ஈசாக்கை போல. இது ஆபிரகாமிலே காணப்பட்ட 2வது குணாதிசயம், கீழ்ப்படிதல். நிபந்தனையற்ற கேள்வி கேட்காத கீழ்ப்படிதல். 3வது குணாதிசயம், ஆபிரகாமின் மேய்ப்பர்களுக்கும் லோத்தின் மேய்ப்பர்களுக்கும் சண்டை வந்துச்சான். எதுக்கு? யாருடைய மந்தையை எங்கே மேய்ப்பது? அப்ப ஆபிரகாம் லோத்தை அழைத்து, இந்த பார்ப்பா, உலகம் முழுவதும் பறந்து கிடக்குப்பா. நீ கிழக்க போறனா நான் மேற்க போயிருந்தேன்ப்பா, நீ தெற்க போற நான் வடக்க போயிருந்தேன்ப்பா, உனக்கு வேணுங்கிறத நீ எடுத்துக்கப்பா, மீதியை நான் எடுத்துக்கிறேன். எத்தனை தாராளமான மனது
விட்டு கொடுத்தான். பிரியமானவர்களே, உனக்கு வேணுங்கிறத நீ தெரிந்து கொள், நீ வேண்டான்னு விட்டதை நான் எடுத்துக்கிறேன்ப்பா. 1000 ரூபாய் தான் பிறரால் பெற்றுக்கொள்ள முடியும். 1000 ரூபாய்க்கு மேலே எடுக்கணும்னா கஸ்டமர் வரணும் பேங்க்கு. அப்படிப்பட்ட காலகட்டங்களிலே முடியாத இல்லங்களுக்கு சென்று வித்ரா ஸ்லிப்பில் கையெழுத்து வாங்கி கைரேகை வாங்கி அவர்களுக்கு பணத்தை எடுத்து வீட்டிலே கொண்டு போய் கொடுத்தவன் நான். ஒருவேளை அந்த நாட்களிலே அந்த அதிகாரத்தை வங்கி எனக்கு கொடுத்திருந்தது. லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் ஆஃப் சோன் சொல்லி ஒரு சீல் அடித்து நான் கையெழுத்து போட முடியும். பே கேஷ்னு ஒரு சீல் அடித்து நான் கையெழுத்து போட்டால் பணம் கொடுக்குறான் கேஷியர். அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுக்கப்பட்ட காரணத்தினால் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இல்லங்களிலே இருக்கும் வயோதிப பெற்றோருக்கு மாதத்தின் கடைசி நாள் எத்தனையோ பேருக்கு பென்ஷன் வாங்கி கொடுத்த காலங்கள். எல்லாரையும் நிப்பாட்டி ஜெபம் பண்ணிட்டு கொடுப்பேன். அவர்கள் சொல்லும் ஒரே ஒரு வார்த்தை, ஐயா நீங்கள் நல்லா இருக்கணும்யா, நல்லா இருக்கணும்யா, உங்கள் பொண்டாட்டி பிள்ளைலாம் நல்லா இருக்கணும்யா. அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். இந்த ஆசீர்வாதம் என்பது ஆண்டவர் பின்னால போய் ஆண்டவரை என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்றது இல்லை. நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்பதை உணர்ந்து ருசித்து அனுபவித்து என்னால் பிறர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்றால் என்னை சுற்றி வாழும் மக்கள் என்னால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். என்னை பார்த்து நீங்க நல்லா இருங்கன்னு சொல்லும் ஒரு வார்த்தை நான் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை ஒவ்வொருவரும் வாழ வேண்டும். அப்படி வாழ ஆரம்பித்து விட்டால், ஒரு திருச்சபையில் 600 குடும்பம் இருந்தா ஒரு குடும்பத்துக்கு 2 பேர்னு கணக்கு பண்ணா, ஒரு பிள்ளை 3 பேர், 1800 பேர். ஒரு நாளைக்கு 1800 பேர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஒரு சின்ன சந்தர்ப்பம் பிறருக்கு, பிறர் உங்களை பார்த்து நீங்க நல்லா இருங்க ஐயா போதும், லட்சங்கள் கோடிகள் ஆசீர்வதிக்கப்படும். இது அறியாமல், இது தெரியாமல், ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க, எனக்கு நல்ல வருமானத்தை கொடுங்க, எனக்கு வீட்டை கொடுங்க, எனக்கு காரை கொடுங்க. இல்லை பிரியமானவர்களே, உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அவர் கொடுக்கிறார், கொடுப்பார். தம்முடைய பிள்ளைகளுக்கு எதை கொடுக்க வேண்டும், எப்பொழுது கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும், எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அவர் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். இப்பொழுது தேவை பிறர் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஒரு நல்ல வாழ்க்கை, பிறருக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை, பிறருடைய தேவைகளை சந்திக்கும் ஒரு வாழ்க்கை, பிறருக்கு ஆறுதலாக சில வார்த்தைகளை சொல்லும் ஒரு வாழ்க்கை, பிறரை உற்சாகப்படுத்தும் ஒரு வாழ்க்கை, பிறர் சோர்ந்து போகாத வண்ணம் அவர்களை தாங்கி ஆற்றி தேற்றி அரவணைத்து வாழும் ஒரு வாழ்க்கை. அதை செய்யும் பொழுது நம்மை சுற்றி வாழும் மக்கள் நம்மை ஆசீர்வதிக்கிறார்கள். அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதுதான் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்ற ஆசீர்வாதத்தின் பொருள். எனவே ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஆசீர்வதித்தார். இந்த விசேஷித்த ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் பெற்றுக்கொள்வதற்கு அவனிலே விசுவாசம், கீழ்ப்படிதல், விட்டு கொடுக்கும் தன்மையை கண்டார். நம்மிலும் இந்த 3 குணாதிசயங்களை ஆண்டவர் கண்டால் நம்மையும் ஆசீர்வதிப்பார். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் இந்த நல்ல ஆண்டவரே, நீர் தந்த நல்ல வேத புத்தகத்திற்காக, தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையின் ஆழத்தை, மகத்துவத்தை புரிந்து வாழ எங்களுக்கு பலன் தாரும் ஆண்டவரே. வேதத்தின் மூலம் நீர் எங்களுக்கு கற்றுத்தரும் நல்ல பாடங்களை எங்களுக்கு சொந்தமாக்கி அதை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவதன் மூலம் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நாங்கள் காரணமாய் வாழ எங்களை நீர் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.